இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்குது. இருந்தாலும் தண்டனை வந்துட்டு 2ஆம் தேதி தான். எப்படி பாக்குறீங்க? இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு. தண்டனை இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் நினைச்சோம். ஆனா ஒரு ஆறுதல் என்னன்னா, தீர்ப்புகள் இன்னைக்கு தண்டனை நிச்சயமாக அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரோட வாதங்கள், அதாவது எனக்கு 8 வயசுல பெண் குழந்தை இருக்கு, எனக்கு வயதான தாய் இருக்காங்க, இதெல்லாம் இருந்துதானடா நீங்கெல்லாம் பெண் குழந்தைங்களை சீரழிக்கிறீங்க. இந்த விவாதங்கள்லாம் நீங்க நீதிமன்றத்தில் வைக்கவே கூடாது. மிக கடுமையான வாதத்தை நான் வைக்கிறேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்போவாச்சும் ஒரு வாட்டி பாலியல் குற்றத்தில் தீர்ப்புகளை பற்றி கருத்து சொல்ல வந்தா பரவாயில்ல, அடிக்கடி இப்படி தீர்ப்புகளுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அபாய நிலையில், துர்பாகிய நிலையில் தமிழகத்தில் உள்ள பெண் தலைவர்கள் இருக்கிறோம் என்ற வகையில் மிக்க மிக்க வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 23ஆம் தேதி அந்த பெண் குற்றம் சாட்டி இருக்கிறாள். 25ஆம் தேதி தான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 26ஆம் தேதி பாஜகவும் அதிமுகவும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். திமுக ஏன் போராடல? மிகப்பெரிய கேள்விக்குறி. முதலமைச்சர் ஏன் இதுக்கு கருத்து சொல்லல? மிகப்பெரிய கேள்விக்குறி. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண் தலைவர்கள் எல்லாம் ஏன் கருத்து சொல்லல? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக பொள்ளாச்சிக்காக கொண்டாடிய நீங்கள் இதற்கு ஏன் நீங்கள் வாயை திறக்க மறுக்கிறீர்கள்? அப்போ அவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர் குற்றம் சாட்டப்பட்டால் அதற்கு இவர்கள் வாய் திறக்க மாட்டார்களா? இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். ஆனாலும் 2ஆம் தேதிக்காக காத்திருப்போம். யார் அந்த சார் என்பதற்கும் முடிவு வர வேண்டும் என்பதும் நமது ஆதங்கமாக இருக்கிறது. தொடர்ந்து 2ஆம் தேதி வந்துட்டு இப்ப தண்டனை விவரம் அறிவிக்கப்பட இருக்குது. அதிகபட்சமாக என்ன தண்டனை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக இவங்க எல்லாம் இதுக்கு முன்னால ஒரு பெண்ணை மோசமான நிலையில பார்க்க கூட கூடாது, மோசமான எண்ணத்தோட ஒரு பெண்ணு கூட பேசக்கூட கூடாது அப்படின்னு கடுமையான தண்டனையா இருக்கணும். நான் எப்பவுமே என்ன சொல்றது, பெண்கள் மேல கையை வச்சா நீ தூக்கில தான் தொங்கணும்னு நான் சொல்லுவேன். இதுல உடனே மனித உரிமையாளர்கள்லாம் வந்துருவாங்க. மனித தன்மை இல்லாமல் குற்றம் செய்வர்களுக்கு என்ன மனித தன்மையோட நம்ம உரிமை கேட்க வேண்டி இருக்கிறது? சாவும் வரை ஆயுள் தண்டனை. நான் தீர்ப்பு சொல்லக்கூடாது. சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு இல்லை என்றால் தூக்கு தண்டனை தான் சாமானிய பெண்களின் எதிர்பார்ப்பு. ஏன்னா நான் பேசுகின்ற எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. ஆனா சட்டத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது. தீர்ப்பு வருவதை நாம் எதிர்பார்த்திருப்போம். ஞானசேகரனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தண்டனை அப்படிங்கிறது வந்துட்டு இனி வரக்கூடிய இது போன்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குமா? இது ஒரு பயமா இருக்கு? நிச்சயமா பயமா இருக்கணும். எனக்கு வருத்தமா இருக்கிறது என்னன்னா, காவல்துறையை கையில வைத்திருப்பது முதலமைச்சர் அவர்கள். ஆனாலும் காவல்துறை மீதே சந்தேகத்தை எழுப்புகிற அளவிற்கு தான் இப்பொழுது நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலாவது இப்படிப்பட்ட துன்பங்கள் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அப்பா கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.